வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பகவத்கீதை. இது ஏதோ ஒரு பழைய புத்தகம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. நம்மளோட இன்றைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு புதையல் இது. அதோட ஆழமான கருத்து என்னன்னு நாம சேர்ந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம். வாங்க. சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு கேள்வி. செல்வம் அப்படின்னு சொன்னா உங்க மனசுக்குள்ள முதல்ல என்ன வருது? நிறைய பணம், பெரிய வீடு, காரு, இந்த மாதிரி விஷயங்களா? ஆனா கீதை என்ன சொல்லுது தெரியுமா? அது செல்வத்துக்கு ஒரு புது அர்த்தத்தையே கொடுக்குது. உண்மையான செல்வம்ங்கிறது வெளியில தேடுற விஷயம் இல்ல, அது நமக்கு உள்ளேயே இருக்குதான். அதாவது நம்மளோட அறிவு, நல்ல குணம், மத்தவங்க மேல நாம காட்டுற கருணை, இதுதான் உண்மையான செல்வம்னு சொல்லுது. பணத்தை விட இதெல்லாம் தான் ரொம்ப மதிப்பு வாய்ந்தது. அப்போ ஒரு சந்தேகம் வரும். உண்மையான செல்வம் நமக்குள்ளேயே இருக்குன்னா அப்புறம் ஏன் நாம அடிக்கடி மனசு குழம்பி போய் ஒரு மாதிரி கவலையா ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்றோம்? இதுக்கான காரணத்தை கீதா ரொம்ப அழகா துல்லியமா சொல்லுது. கீதை சொல்ற அந்த காரணம் தான் பந்தம், அதாவது ஒரு விதமான கட்டு. இது வேற யாரும் நம்ம மேல போட்ட சிறை இல்ல, நம்ம மனசால நாமளே உருவாக்கிக்கிட்ட ஒரு சிறை. நான், என்னோடது அப்படிங்கிற அந்த அகங்காரம், பற்று, மயக்கம், இதெல்லாம் தான் நம்மளுடைய எல்லா துக்கத்துக்கும் குழப்பத்துக்கும் காரணம்னு சொல்லுது. இதுக்கு ஒரு சரியான உதாரணம் தான் கீதையோட ஆரம்பத்துல வர்ற அர்ஜுனன். இங்க பாருங்க, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். கீதையில நடக்கிற போருங்கிறது வெறும் வெளியில ரெண்டு படைகளுக்கு நடுவுல நடக்கிற போர் மட்டும் இல்ல, அது நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நடக்கிற ஒரு உள்மன போராட்டம். ஒரு பக்கம் பந்தம், அதாவது கட்டுப்பட்ட நிலை, இன்னொரு பக்கம் மோக்ஷம், அதாவது விடுதலை. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம் தான் கீதையோட மையக்கரு. சரி, இந்த பந்தத்திலிருந்து விடுதலை அடையிறதுக்கு எப்படி போறது? அதுக்கு ஒரு மேப் வேணும் இல்லையா? இந்து தத்துவத்துல ஒரு முழுமையான வாழ்க்கை வாழறதுக்கு 4 முக்கியமான நோக்கங்கள் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் புருஷார்த்தங்கள்னு சொல்றோம். அது என்னன்னா, முதல்ல தர்மம், அதாவது சரியா கடமையோட வாழ்றது. ரெண்டாவது அர்த்தம், அதாவது தேவையான பொருள் ஈட்டுறது. மூணாவது காமம், அதாவது ஆசைகளையும் இன்பங்களையும் அனுபவிக்கிறது. இது மூணும் இந்த உலக வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டது. ஆனா நாலாவதா ஒன்று இருக்கு பாருங்க, மோக்ஷம், அதாவது முழுமையான விடுதலை. இதுதான் மனுஷனோட வாழ்க்கை பயணத்தோட கடைசி இலக்குன்னு சொல்லப்படுது. ஓகே, இந்த கடைசி இலக்கான மோட்சத்தை அடையறது எப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல, அதுக்கு தான் பகவத்கீதை ஒரு வழிகாட்டியா இருக்கு. அது வெறும் பூஜையில வச்சு கும்பிடுற ஒரு புத்தகம் மட்டும் இல்ல, அந்த விடுதலை அடையறதுக்கான ஒரு பிராக்டிக்கல் டூல். கீதைய மோக்ஷ சாஸ்திரம் சொல்றதுக்கு காரணம் இதுதான். சாஸ்திரம்னா ஒரு அறிவியல், அதாவது மோக்ஷத்தை எப்படி அடையறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லி தர்ற ஒரு அறிவியல் நூல். நம்மளோட குழப்பத்தை எல்லாம் நீக்கி துக்கத்துக்கு ஒரு முடிவு கட்டுறது தான் இதோட நோக்கம். இது ஏதோ தத்துவம் பேசிட்டு போற நூல் இல்ல, இது ஒரு ஹவு டு கைட் மாதிரி. ஆனா 18 அத்தியாயம்னு சொன்னதும் கொஞ்சம் பெருசா பயமா தோணலாம். ஆனா பயப்பட தேவையில்ல. கீதையோட அமைப்பு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த விடுதலைக்கான பாதைய ரொம்ப தெளிவா 3 பாகமா பிரிச்சு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு நாம இப்ப பார்க்கலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு எவ்வளவு அருமையா இருக்குன்னு புரியும். 6 அத்தியாயங்கள் கர்மயோகம் பத்தி பேசுது. அதாவது நாம செய்யற செயல்கள் மூலமா நம்மள நாம எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லுது. அடுத்த 6 அத்தியாயங்கள், அதாவது 7லிருந்து 12 வரை உபாசனா யோகம் அல்லது பக்தி யோகம். இது இறைவனோட எப்படி ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறதுன்னு விளக்குது. கடைசி 6 அத்தியாயங்கள் ஞான யோகம். இது அறிவு மூலமா எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கிற உண்மையை உணர வைக்குது. சோ செயல், பக்தி, அறிவுன்னு 3 படிகளா இந்த பயணத்தை கீதை பிரிச்சு கொடுக்குது. சரி, இந்த வழிகாட்டியெல்லாம் ஃபாலோ பண்ணா என்ன நடக்கும்? அதுக்கு என்ன ரிசல்ட்? இதுக்கு பெஸ்ட் உதாரணம் கீதையோட ஹீரோ அர்ஜுனன் தான். அவரோட வாழ்க்கையில நடந்த அந்த பெரிய மாற்றத்துல நமக்கான பதில் இருக்கு. கதை ஆரம்பிக்கும் போது அர்ஜுனன் எப்படி இருக்கான்? பயங்கரமான துக்கம், மனக்குழப்பம், நான் என்னோடவங்க அப்படிங்கிற பற்றுல சிக்கி கைய கால ஆட்ட முடியாம நின்னுட்டு இருக்கான். அதாவது நம்ம முதல்ல பார்த்தோமே பந்தம், அந்த நிலைக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு அர்ஜுனன் தான். எது சரின்னு தெரிஞ்சும் அவனால ஒரு அடி எடுத்து வைக்க முடியல. ஆனா கீதை முடிஞ்சதும் அதே அர்ஜுனன் என்ன சொல்றான் பாருங்க. என் குழப்பம் எல்லாம் போய்கிச்சு. உங்க அருளால எனக்கு உண்மை புரிஞ்சிடுச்சு. இப்போ நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். என் சந்தேகம் எல்லாம் தீர்ந்துடுச்சு. நீங்க சொல்லபடி நான் செய்யறேன்னு சொல்றான். பாத்தீங்களா அந்த மாற்றத்தை? முழு குழப்பத்துல இருந்த ஒருத்தன் அசைக்க முடியாத தெளிவோட ஒரு நோக்கத்தோட நிமிர்ந்து நிக்கிறான். இதுதான் கீதை நமக்கு கொடுக்கிற வாக்குறுதி. அப்போ கீதையோட வாக்குறுதி என்னன்னா, நாமளே நமக்குள்ள கட்டிக்கிட்ட சிறையிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்குங்கிறது தான். சரி, அப்படி ஒரு விடுதலை உங்களுக்கு கிடைச்சா அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? யோசிச்சு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இந்த விளக்கத்தை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த பழமையான ஞானத்தை ஒரு புது கோணத்துல பார்க்க இந்த உரை உங்களுக்கு உதவி இருக்கும்னு நம்புறேன்.